அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் இந்த பப்ளிக் எக்ஸாம் 2025க்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன நெடுவினாலும் நம்ம படித்தா போதும்ப்பா, நம்ம 18க்கு 18 எடுக்கலாம். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஒரு சீக்ரெட் பிளான் நான் சொல்ல போகிறேன். என்ன பிளான்னு கேட்டிங்கன்னா, நாட் ஒன்லி ஃபார் நெடுவினா, நான் சொல்கிற இந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் எல்லா சிறுவினாவும் அட்டன் பண்ண முடியும், குருவினாவும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இது ஈஸியான ஒரு பிளான், அட் த சேம் டைம் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பிளான். இந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய நெடுவினால 18க்கு 18 எடுக்கிறது மாத்திரம் இல்லாமல் சிறுவினா குருவினா எல்லாத்துலையுமே உங்களால் நல்லா பண்ண முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே. ஸோ மொதல் விஷயம் நீங்கள் என்ன கிளியராக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன். ஸோ எப்படி கேள்வி கேட்குறான், எங்கே கேள்வி கேட்குறான், எத்தனை மார்க் கேட்குறான், வெயிட்டேஜ், இது எல்லாமே நமக்கு கிளியராக தெரியணும். எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னில் நீங்கள் கிளியராக இருக்கணும். ஸோ நான் தமிழ் கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கேன். உங்களுக்கு லாஸ்ட் இயர் பப்ளிக்ல கேட்டது. நம்மளுடைய இந்த நெடுவினா செக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. 3 கொஸ்டின் கேட்குறாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 6 மார்க். ஸோ நெடுவினான்றது 6 மார்க் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று செய்யுள், அடுத்து பார்த்தீங்கன்னா உரைநடை, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணைப்பாடம். ஸோ இட் வில் பி எய்தர் ஆர் டைப். இது இல்லைனா இது 2 கொஸ்டின் கேட்பாங்க. யூ ஹேவ் டு ரைட் ஒன். ஓகேவா? இப்படி தான் கேட்பாங்க. அண்ட் இதே போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுவினா பார்த்தீங்கன்னா 4 கேட்டு நீங்கள் 2 எழுதணும் ஃபார் போத் செய்யுள் அண்ட் உரைநடை. துணைப்பாடத்துலேருந்து நமக்கு கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி அந்த நெடுவினா மட்டும்தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, துணைப்பாடத்தில் ஒரே ஒரு கேள்வி தான் வருது, அது நெடுவினா மட்டும்தான். ஸோ மேபி நமக்கு 1 மார்க்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குப்பா. அதை நான் சொல்கிறேன் சப்சிக்வெண்ட் வீடியோஸில் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 மார்க். செய்யுள் பார்த்தீங்கன்னா 4 கேட்டு 3 எழுதணும். உரைநடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேட்டு 2 எழுதணும். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன். ஸோ நமக்கு எத்தனை 7 இருக்கு? நமக்கு மொத்தம் 8 7 இருக்கு. ஓகேவா? எல்லா ஏழுமே பார்த்தீங்கன்னா நமக்கு செய்யுள் இருக்கு, உரைநடை இருக்கு, துணைப்பாடம் இருக்கு, இலக்கணம் இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ பிஃபோர் தட் நம்ம சேனலை நீங்கள் மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். போட்ட வீடியோஸே நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மேக் ஷூர் நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 2025 நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் கிடையாது. ஸோ 2021 ஸ்டார்ட் பண்ணி 2022 பேட்ச், 2023, 2024, ஸோ இத்தனை பேட்சஸ் நம்ம கடந்து போயிருக்கோம். நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா கான்குவர் விக்டரியோட 5th பேட்ச். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் விக்டரி நீங்கள் கான்குவர் பண்ணலாம். ஸோ ஒர்க் வித் அஸ். ஓகேவா? ஒர்க் வித் அஸ்னா எங்கள் கூட சேர்ந்து இணைந்து படிங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் இப்போ நமக்கு கிளியர் ஆயாச்சு. ஸோ எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்க ஒரு ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, இயல் 1லேருந்து 4 வரைக்கும் நம்ம படிக்கலாம், அப்படி இல்லை இயல் 5லேருந்து 8 வரைக்கும் படிக்கலாம். இது படித்தா நம்மளால் ஒன்று எழுதிட முடியுமான்னு கேட்டால் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 100% வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு 90 to 95% சான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய பேப்பரில் வந்திருக்கு 1 to 4 படித்தாலே. பட் நம்ம 100% சேஃப்னு நான் சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்ல போகிற மெத்தட் படிச்சிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இது ஒரு சீக்ரெட் பிளான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாட் ஒன்லி ஃபார் நெடுவினா, நமக்கு சிறுவினா குருவினாக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன், துணைப்பாடத்துலேருந்து நமக்கு கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா நெடுவினா மட்டும்தான். ஸோ என்னென்ன துணைப்பாடெல்லாம் படித்தான்னு போதும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பாரதியின் கடிதம் படிச்சுக்கோங்க, 1 படிச்சுக்கோங்க, 2 படிச்சுக்கோங்க, 3 படிச்சுக்கோங்க, 4 படிச்சுக்கோங்க, அண்ட் 5 படிச்சுக்கோங்க. ஓகே, அதை பார்த்தீங்கன்னா 1 to 5 நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டோரி தான். என்ன, ஸோ 1 மட்டும் நீங்கள் அப்படியே புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதுறீங்க. 1 ரொம்ப முக்கியம். ஏன்னா 1 இஸ் பாரதியின் கடிதம். பாரதி எப்படி எழுதினாரோ அதே மாதிரி தான் நீங்கள் எழுதணும். தம்பி நிறைய பேருக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா இட் வில் பிகம் யுவர் கடிதம். ஓகேவா? ஸோ அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க. மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஸ்டோரி மாதிரி தான் வரும், இல்லை ஒரு கான்செப்ட் மாதிரி வரும். ஓகேவா? நம்ம ஓனா எழுதுற மாதிரி தான் வரும். கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். ஓகேவா? ஃபைன். அதே மாதிரி கொஸ்டின் படிங்க. ஒரு உரிமை தாகம்ல பார்த்தீங்கன்னா, அண்ணன் தம்பி சேராவிட்டால் என்ன நடந்திருக்கும் அப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அந்த இன்சிடென்ட்டை நீங்களா இமேஜின் பண்ணி ஓ இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்ல நீங்க எழுதணும். பட் கொஸ்டின்ல ஸ்டோரி கேளுன்னு கேட்டாங்கன்னா அந்த டைம்ல நீங்க ஸ்டோரி தான் எழுதணும். நீங்க அந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் எழுதக்கூடாது. புரியுதுங்களா? இந்த கொஸ்டினுக்கு அந்த ஆன்சர் எழுதக்கூடாது. ஸோ அதனால் கேள்வி படித்து நீங்க எழுதுங்க. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செய்யுள். செய்யுள் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன படிக்க போறோம்னா 1 2 3 4 5 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8 நம்ம படிக்க போறோம். ஸோ இவ்வளோ இது நம்ம படிக்க போறோம். இன்னொரு டவுட் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா காமனாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற டவுட். ஸோ எல்லா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் என்கிட்ட கேட்டிருக்காங்க, திருக்குறள் நெடுவினா மட்டும் படிச்சா போதுமா? ஐ ஆல்வேஸ் டெல் திஸ் திங். நீங்க ஒரு காயின் வச்சிருக்கீங்க, அந்த காயினை நீங்க டாஸ் பண்ணுங்க. வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் யூ வில் கெட்? யூ வில் கெட் எய்தர் ஹெட் ஆர் டெயில்.
கண்டிப்பா எனக்கு ஹெட் தான் வரும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப இதனுடைய ப்ராபபிலிட்டி என்னது? 50% வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி திருக்குறள் நெடுவினா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியத்துவம் கொடுத்து படிங்க, வந்துச்சுன்னா லக்கு. ஏன்னா 50% வரதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. ஸோ எங்கெல்லாம் நமக்கு திருக்குறள் நெடுவினா இருக்குன்னா இயல் 3ல இருக்கு, இயல் 6ல பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இயல் 6ல அந்த திருக்குறள் நெடுவினா மட்டும், அந்த திருக்குறள் நெடுவினா மட்டும் நீங்க வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க இந்த லெசன்ஸ்லாம் நீங்க வந்து படிக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலா உரைநடை. ஸோ அந்த சீக்ரெட் பிளான் என்னன்றதை நான் லாஸ்டா சொல்றேன். ஓகேவா? ஸோ உரைநடை பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் 1, 2, 3, 4 நம்ம எப்பவுமே படிக்கிறது. அது போக பாத்தீங்கன்னா 5 and 7 நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ 7 ரொம்ப ஈஸியான லெசன்றனால நான் 7 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கேயுமே 8 ஈஸின்றதுனால 8 நான் வந்து கொடுத்துருக்கேன். 7 பாத்தீங்கன்னா இலக்கியத்தில் மேலாண்மை, நேர மேலாண்மை, பண மேலாண்மை, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம படிச்சாலே நமக்கே அது ஆக்சுவலி தெரிஞ்ச கான்செப்ட் தான், அதுதான் புக்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால இட் வில் பி ஈஸியர் ஃபார் அஸ். ஓகே, இப்போ இதை நாங்க எப்படி படிக்கணும்? படிங்கன்னு சொல்லிட்டீங்க, எப்படி படிக்கணும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ல நம்மை அலப்போம்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அதை தான் வி கால் இட் அஸ் புக் பேக் கொஸ்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா இயலும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மை அலப்போம்னு கொடுத்துருப்பாங்க. இந்த நம்மை அலப்போம் எல்லாமே நீங்க வந்து படிக்கணும்ப்பா. எல்லாமே படிக்கணும்னா ஐ மீன் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். செய்யுள்ள 1, ஸோ இயல் 1க்கானது நம்ம படிக்கணும். இதுல எதெல்லாம் செய்யுள் கொஸ்டின்னு பாருங்க. எதெல்லாம் செய்யுள் கொஸ்டினோ இயல் 1ல கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நீங்க வந்து படிக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து அட் த சேம் டைம் பாருங்க, இயல் 1 நான் என்னென்னலாம் கொடுத்துருக்கேன்? துணைப்பாடமும் கொடுத்துருக்கேன், செய்யுளும் கொடுத்துருக்கேன், உரைநடையும் கொடுத்துருக்கேன். விச் மீன்ஸ் நீங்க அந்த நம்மை அலப்போம் ஃபுல்லா நீங்க படிச்சிடணும். புரியுதா நான் எப்படி சொல்றேன்னு? அங்க இருக்க எல்லா கொஸ்டினும் நீங்க வந்து படிச்சிடணும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2, ஐ திங்க் ஃபர்ஸ்ட் 4 நம்ம எல்லாமே நம்ம வந்து படிக்கிறோம் ஆஸ் யூஸ்வல். கூட எக்ஸ்ட்ரா படிக்கிறோம். அது ஏன்னா நம்ம சிறுவினா நெடுவினாக்காக, அதை நான் சொல்றேன். இப்ப நான் நெக்ஸ்ட் வரேன். ஓகேவா? இப்படி நீங்க படிச்சிருங்க. இப்ப 8th லெசனுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வெறும் செய்யுள் மட்டும் படிச்சா போதும். நம்மை அலப்போம்ல, அந்த நம்மை அலப்போம்ல செய்யுள் மட்டும் படிச்சுட்டு உரைநடை செக்ஷனை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் நெடுவினாஸ். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேம் உரைநடையில நீங்க 7 படிச்சா போதும். ஓகேவா? செய்யுள் அங்க நீங்க வந்து படிக்க தேவையில்லை. மேக் ஷூர் திருக்குறள் 2 இடத்துல நீங்க வந்து படிச்சுக்கோங்க. நமக்கு நெடுவினா ஓகேப்பா ஏன்னு சொல்லி கேக்குறீங்கன்னா நமக்கு மொத்தம் 8 இயல் இருக்கு. நம்ம எத்தனை படிக்கணும் அவுட் ஆஃப் 6ல? ஸோ 3, 4, 5, 6 இங்கேயுமே பாத்தீங்கன்னா 6. ஐம் டாக்கிங் அபவுட் ஒன்லி செய்யுள் அண்ட் உரைநடை. ஸோ 6 படிக்கிறோம். ஓகேவா? இதுவே பாத்தீங்கன்னா மோர் தேன் எனஃப் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதனால நமக்கு வந்து பிரச்சனை வராது, எழுதிடலாம். ஸோ உங்களுக்கு சிறுவினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கேட்பாங்க? நான் இப்பதான் சொன்னேன், 4 கேள்வி கேட்பாங்க, அதுல நீங்க 2 தான் எழுதணும். ஸோ இப்பதானே நம்ம வந்து பேட்டர்ன் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ சிறுவினா பாத்தீங்கன்னா 4 questions will be asked and you have to write any 2 among them. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம எத்தனை இயல் படிக்கிறோம்? 6 படிக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா 6 படிக்கிறோம், 2 தான் ஸ்கிப் பண்றோம். அந்த ஸ்கிப் பண்றதுல இருந்தே வந்தாலும் மிச்சம் 2 நம்ம படிச்சதானே வரும். புரியுதா நான் சொல்றேன் மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு? ஸோ 6 படிக்கிறோம்ப்பா, 6 இயல் படிக்கிறோம். சிறுவினாவும் படிச்சிருப்போம், குருவினாவும் படிச்சிருப்போம், நெடுவினாவும் படிச்சிருப்போம். அதானே இந்த சீக்ரெட் பிளான். நமக்கு எத்தனை கேட்கறான்? 4 கேட்கறான். 4 கேட்கறது நம்ம எத்தனை எழுதணும்? 2 மட்டும் தான் எழுதணும். ஸோ ஒருவேளை நம்ம படிக்காத அந்த 6 and 7 worst கேஸ்ல வந்தாலும் கூட படிச்சதுல இருந்து 2 வந்திருக்குள்ள, எழுதிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இது உங்களுடைய சிறுவினாவை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. பட் குருவினால இங்க ஒரே ஒரு செக் வைப்பான். என்ன செக் வைப்பான்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அவ்வப்போது பாத்தீங்கன்னா புக்கின் கொஸ்டின் வரும். ஸோ ஏதாச்சும் 1 கொஸ்டின் தான் வரும். புக்கின் கொஸ்டினும் சில டைம் நமக்கு வந்து கேட்டுடலாம். ஓகேவா? ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால நான் வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நான் சென்டம் எடுக்கணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐ ஆல்வேஸ் டெல் திஸ் திங், குருவினா பொறுத்த மட்டும் நீங்க வந்து கம்ப்ளீட்டா படிச்சிருங்க. கம்ப்ளீட்டா புக்கு ஃபுல்லா இருக்க புக் பேக். அது வந்து செய்யுளா இருக்கலாம், உரைநடையா இருக்கலாம், திருக்குறளா இருக்கலாம், அண்ட் ஈவன் இலக்கணமா கூட இருக்கலாம். இலக்கணம் பாத்தீங்கன்னா நமக்கு செப்பரேட் செக்ஷன்ல வரும். அந்த 2 மார்க் உங்களுக்கு இங்க வராது. அது பாத்தீங்கன்னா 7 கொஸ்டின் நீங்க எழுதுற மாதிரி வரும். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் சஜஸ்டிங் நீங்க இந்த பேட்டர்ன் வச்சு நீங்க வந்து படிங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, எவையேனும் ஏழனுக்கு விடை தருக. ஸோ இங்க தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2 மார்க் கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? இலக்கணத்துல இருந்து. ஸோ அதனால குருவினா மோஸ்ட்லி எல்லாமே நீங்க படிக்க பாருங்க. இங்க நான் பாருங்க, இங்க நான் 2 இது நம்ம ஸ்கிப் பண்ணிருக்கோம், அதையும் நீங்க இங்க படிச்சிருங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு குருவினா எப்படி கேட்கறான்? செய்யுள் பாத்தீங்கன்னா 4 கேட்டு 3, உரைநடை அதாவது பாத்தீங்கன்னா 4 கேட்டு 3 எழுதணும், 3 கேட்டு 2 எழுதணும். ஸோ இது செய்யுள், இது உரைநடை. ஸோ ஒரு கொஸ்டின் தான் நம்மளால ஸ்கிப் பண்ண முடியும், தெரியாது வந்துச்சுனாலும். ஓகேவா? ஸோ அதனால இங்க இருந்து வந்துச்சுன்னா மினிமம் 1 எழுதிடலாம்ப்பா. இங்க 1 எழுதிடலாம் மினிமம், இங்கேயும் 1 எழுதிடலாம். ஸோ அந்த மிச்சம் உள்ள கொஸ்டினுக்காக தான் உங்களை வந்து ஃபுல்லா படிக்க சொல்றேன். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா
சில டைம் உங்களுக்கு வந்து புக் இன்னும் வந்து கேட்டுறாங்க. நான் வந்து சென்டம் எடுக்கணுன்ற ஸ்டூடெண்ட், நான் கண்டிப்பா எழுதி ஆகணும். அவங்க கம்ப்ளீட்டா வந்து நீங்க வந்து படிங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த வேலை நம்ம வந்து மூவ் பண்ணணும்னு வைங்களா. அதாவது இந்த லெசன்ஸ்க்குலாம் நம்ம சிறுவினா குருவினா கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஐ மீன் சிறுவினா நெடுவினா கம்ப்ளீட் ஐ மீன் இந்த லெசனுக்கு நம்ம வந்து எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். சிறுவினாவா இருக்கட்டும், குருவினாவா இருக்கட்டும், நெடுவினாவா இருக்கட்டும். ஸோ எக்ஸ்ட்ராவா நம்ம குருவினா மட்டும் நம்ம படிக்கிறோம். இந்த இங்க 7 அண்ட் 6 இங்க பாத்தீங்கன்னா 6 and 8. ஏன்னா நம்ம சொன்ன குருவினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்கின் எல்லாமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துணைப்பாடத்துல இருந்து கேட்கக்கூடிய கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான். ஸோ 1 மார்க் கேட்பாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன் எப்படி வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. இது படிச்சீங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இட்ஸ் அப் டு யூ. இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்க ஸ்டோரிஸ் மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, சப்போஸ் ஒன்று படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கன்சிடர் நடிகர் திலகம். ஓகேவா? இதுதான் பாத்தீங்கன்னா நெடுவினாக்கள். நம்ம நெடுவினா மட்டும் பார்க்கல, ஓவராலா நம்ம பேட்டர்னே நம்ம பார்த்துட்டோம். எப்படி படிக்கணும், இதான் ஆக்சுவல் ஃபேக்ட். இப்படிதான் நீங்க வந்து படிக்கிறான். இப்ப நான் இயல் சொல்லியிருக்கேன்னா நீங்க நம்ம எலப்போம்ல போய் படிக்கணும். அதையுமே நான் வந்து சொல்லிட்டேன். ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஐம் ஷூர் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகேவா? பாய்.